ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம் பார்த்திருக்கிறோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய ஷோக மோகத்தை போக்குவதற்காக ஆத்ம ஞானத்தை உபதேசித்து வருகின்றார். நாம் பார்க்கின்ற அனைத்துள்ளும் 2 விதமான புத்திகள் இருக்கின்றன. சத்புத்தி, அசத் புத்தி. சத் விஷயத்தை பற்றிய புத்தி சத்வித்தி, அசத் விஷயத்தை பற்றிய புத்தி அசத்வித்தி. நம்ம பார்க்கக்கூடிய 2லேயும் சத் அசத்துன்னு 2 அம்சங்கள் இருக்கின்றது. அது என்ன என்பதை பகவானே விவரித்து சொன்னார். ஆத்மா சத்வஸ்து எப்பொழுதும் மாறாமல் நித்தியமாக இருக்கக்கூடியது. அனைத்து நாமரூபங்களுள்ளும் ஆத்மா ஒரு மாறாத இருப்பு, மாறாத அறிவு இருக்கின்றது. அழிவற்றதாய், பிறப்பு இறப்பு அற்றதாய், அழிவற்றதாய் அது இருக்கின்றது. இந்த சரீரம் முதலானவைகள் அந்த ஆத்மா மேலே கல்பிக்கப்பட்டவையாக, மாறுபடக்கூடியவையாக இருக்கின்றன. இதான் நமக்கு இருக்க வேண்டிய விவேகம். அதனால் இதை ஆத்ம அனாத்ம விவேகம் என்று சொல்லுகின்றோம். எது மாறாமல் இருக்கின்றதோ அதை ஆத்மா என்று அறிந்து கொள்வதும், எவைகள் மாறுபட்டு அனித்தியமாக இருக்கின்றவையோ, வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றவையோ அவைகள் அனாத்மா என்றும் அறிந்து கொள்ள வேண்டியது. அதான் உபதேசித்து வருகின்றார். ஆத்மா ஒன்று, அது நித்தியமானது, மாறுபடாதது. அனாத்மா என்ற இந்த அசத் வஸ்துக்கள் தோற்றமாத்திரமாக இருப்பவை. அவைகள் அநேக தோற்றங்களாக இருக்கின்றன. ஆனால் ஆராய்ந்து பார்த்தா வாஸ்தவத்தில் அவைகள் வெறும் தோற்ற மாத்திரமே. அந்த சத்துக்கு வேற தனித்த சொந்த இருப்புடையவையாக அவை இல்லை. அதனால் ஆத்மா ஒன்றுதான் உண்மையில் இருக்கின்றது. மற்ற எல்லாமே அசத் பதார்த்தங்கள். இதுதான் தத்துவ ஞானம், ஆத்ம அனாத்ம விவேகம். அதனால் இங்கே எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிற சூன்யவாதத்தை நாம் சொல்லவில்லை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய கேள்வி, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உலகம், நாம் அனுபவிக்கக்கூடிய உடல், இதை இல்லவே இல்லைன்னு சொல்வது எப்படி ஏற்புடையதாகும்? அனுபவத்தில் இருக்கிறத இல்லை என்று சொல்லுதல் எப்படி சரியாகும்? அதனால தான் அது நமக்கு ஜீரணிக்க முடியாததாக இருக்கின்றது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இவைகள் இல்லவே இல்லை என்பது இல்லை, இவைகளுக்குள் ஒரு மாறாத இருப்பு இருக்கின்றது. அதனால் ஒன்று இருக்கின்றது, அந்த ஒன்று மாறாததாக இருக்கின்றது. அந்த ஒன்றின் மேலே இவைகள் என்று சொல்லப்படக்கூடிய உடல்களும் உலகமும் கல்பிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த ஒன்று தான் உடலாகவும் உலகமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய அறியாமையினால் அந்த ஒன்றை அறியாமல் இந்த தோற்றத்தை மாத்திரம் பார்த்து அவைகளை சத்தியம் என்று நினைக்கின்றோம். அந்த கல்பிதமான பொருள்கள் மேலே இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தி நமக்கு நீங்கணும். அதுதான் சாஸ்திர உபதேசம். அந்த கல்பிதமான தோற்றங்களுக்குள்ள ஒரு சத்வஸ்து இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த தோற்றங்கள் எல்லாம் வெறும் கல்பிதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆத்ம அனாத்ம விவேகம். அதில் நான் இருக்கிறேன் என்பதை சாஸ்திரம் மறுக்கவில்லை. நான் இருக்கிறேன், இல்லவே இங்கே எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ நானே இல்லை அப்படிங்கிற சூன்யவாதம் வருது. அப்படி சொன்னால் அது அனுபவ விரோதம். பௌத்த மதம் அப்படி தான் சொல்லுது. அதை நாம் தவறானது, அந்த சித்தாந்தமே தப்புன்னு கண்டனம் பண்ணுறோம். இப்போ நான் இருக்கிறேங்கிறத சாஸ்திரம் மறுக்கலை. நான் என்னவாக இருக்கிறேங்கிற கேள்விக்கு பதில் வர்ற பொழுது தான் நாம் தவறான முடிவை எடுக்கிறோம். கல்பிதமான சரீரம் தோற்றத்தை நான் என்று, நான் உடலாக இருக்கிறேன், நான் மனமாக இருக்கிறேன்
என்று உடலையும் உடலில் இருக்கக்கூடிய அவயவங்களையும் நான் என்று நாம் கருதுகின்றோம். அதனால் நான் பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறவன், நான் பார்க்கிறேன்னா, இப்போ கண்ணையே நான் வைத்துக்கொண்டு நான் பார்க்கிறேன், அப்புறம் நான் பேசுகிறேன், அப்புறம் மனதோட உணர்ச்சிகளான நான் கோபக்காரன், நான் சாந்தமானவன் என்று, அல்லது சரீரத்தினுடைய செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு நான் இந்த தொழில் செய்பவன், அப்படியெல்லாம் சரீரத்தோட குணத்தை, நிறத்தை, செயலை, அதனால் அவைகளெல்லாம் நாம் நம்முடைய அடையாளமாக கருதுகிறோம். அதில் தான் நமக்கு குழப்பம். அதனால் நான் இருக்கிறேன் என்பதை சாஸ்திரம் மறுக்கவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. நான் இருக்கிறேன், அது உண்மை. ஆனால் என்னவாக இருக்கிறேங்கிறதுல தான் நமக்கு தவறான அறிவு இருக்குது. அதுதான் சாஸ்திரம் நிவர்த்தி செய்கின்றது. அதனால் அர்ஜுனனுக்கு அதில் தான் குழப்பம். அழியக்கூடிய சரீரங்கள், ஐயோ இவைகள் அழிய போகின்றதே, அதுவும் என்னால் கொல்லப்பட போகின்றனவே என்று அவன் கருதி, ஆகவே நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறான். பகவான் என்ன சொல்கிறார்? ஆத்மா அழிவில்லாதது, அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. எது தோற்றமாக இருக்கோ, இந்த உடல்களெல்லாம் வாஸ்தவமாக அசத் பதார்த்தங்கள், வாஸ்தவமாக அவைகள் இல்லவே இல்லை. அதனால் அவைகள் நான் கொள்கிறேன் என்பது, கொல்லப்படுதல் என்பதெல்லாம் வெறும் மித்யா, பொய்யானது. கைத்தில் தெரிகிற பாம்பை நான் அடித்து கொண்டுட்டேன்னா அது பொய்யானது தானே. அப்போ இருக்கிற கயிறு, அதனால் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆபத்து இருக்கிறதா நீ எதை நினைத்தாயோ, வாஸ்தவமாக அது உன்னுடைய கற்பனை அன்றி வேறொன்றும் இல்லை. அப்போ அதை கற்பனை நீங்கதே போதுமானது. பாம்பு சாகணுங்கிறது இல்லை. பாம்பு மனத்தினுடைய கற்பனைங்கிறதுனால பாம்பு இல்லைன்னு புரிந்து கொண்டால் போதுமானது. அதே மாதிரி இந்த சரீரம் முதலானவைகள் நம்மளுடைய துக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இவைகள் மித்யா என்று புரிந்து கொண்டால் போதுமானது. அதற்கும் ஆதாரமாக சத்து, ஆத்மா, அது பிறப்பு இறப்பு இல்லாததாக நிர்விகாரமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. அதான் இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். அதனால் இந்த சோகம் மோகம் முதலான சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்ற அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பகவான் உபதேசம் செய்கின்றார். இங்கே 18வது பாட்டில் பார்த்தோம், யுத்தம் செய் என்று சொல்லுகின்ற பொழுது, யுத்தம் செய் என்று சொல்வது பகவானுடைய தாத்பரியம் அல்ல, அது அனுவாத மாத்திரம். இங்கே என்னென்னா, அந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு அவன் சொன்னதுக்கான காரணம், அதனால் அவன் அடைந்த சோகமோகம், அந்த சோகமோகத்தை நிவர்த்தி பண்ணணும் என்பது தான் பகவானுடைய தாத்பரியம். யுத்தம் பண்ணுறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டு அதனால் 94வது பக்கத்தில் பார்த்தோம், யுத்தே பிரவர்த்தக ஏவகி அசௌ சோகமோகாதி பிரதிபந்தக தூஷ்ணீம் ஆஸ்தே. யுத்தத்தில் அவனாக பிரவர்த்தித்து யுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணி இங்கே சோகமோகத்தினால் பீடிக்கப்பட்டு தூஷ்ணீம் ஆஸ்தே, செயலற்றவனாக அவன் அமர்ந்து விட்டான். அந்த செயலற்ற தன்மையை போக்கணும் என்பதற்குத்தான் பகவான் உபதேசம் பண்ணுறார். செயல்படாமல் ஒருவனாலும் ஒரு பொழுதும் இருக்க முடியாதுன்னு பின்னாடி சொல்ல போகிறார். கர்மயோகத்தை பற்றி சொல்கிற பொழுது, ஒரு மனிதனாலும், ஏன்னா சரீரம் எடுத்துக்கொண்டால் அது செயல்பட்டு கொண்டே இருப்பது, செயல்படலைன்னா அது கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதனால் அது உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிறதே செயலின் அடிப்படையாக கொண்டு தான் உயிரோடு இருக்கின்றது, அது ஜீவித்து கொண்டு இருக்கின்றது. அதோட பசிதாக முதலானவைகள்லாம் இருக்கின்றன. அப்போ அவைகளை போக்கிக் கொள்வதற்காக ஒவ்வொருவனும் முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் செயல்படாமல் இருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. இங்கே நம்ம செயல்படாத தன்மைக்கு காரணம் என்னன்னா, இந்த சோகம் மோகம் முதலானவை அது வர்றது, அவைகள் நம்மை முடக்குகின்றன. செயல்படக்கூடிய தன்மை, செயலணும்னு ஊக்கமாக இருக்கும், ஆர்வமாக இருக்கிறோம். இந்த அஞ்ஞான காரியமான விஷயங்கள் நம்மை செயல்படாமல் முடக்குகின்றன, அல்லது தவறான செயலில் ஈடுபடுத்துகின்றன. ஒன்றும் செய்யவே விடாமல் தடுத்துருது தாமஸ். இல்லை ராஜசம் குணம் வந்தாக்கா, தமஸ் இருந்தால் செயல்படாமலே போயிடுறான். சோம்பல், தூக்கம், அல்லது இந்த மாதிரி மயக்கம், மோகம், அதில் அவன் செயல்படாமல் போய்விடுகிறான். அல்லது ரஜஸ் மேலோங்கி தவறான செயல்களை செய்கின்றான், செய்யக்கூடாத செயல்களை செய்து அதனால் அவனுக்கு அவனே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். அதனால் இப்படி செயலுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் செயல்படாமல் இருப்பதும் தவறான செயல்பாடுகளையும் நீக்கணும் என்பதற்கு தான் பகவான் உபதேசம் பண்ணுறார். அதற்கு காரணம் மனதில் இருக்கக்கூடிய சோக மோகம்
தவறான அறிவு. அதனால் இந்த தவறான அறிவு போனாக்கா அதனுடைய விளைவான கவலை, சோகம், மோகம், இந்த ராஜச தாமச குணங்கள் போகும். அது போனால் மனிதன் செயல்படுவான், சரியான விஷயங்களில் செயல்படுவான், அதனால் சரியான பலனை அடைவான் என்பது தான் உபதேசத்தோட தாத்பரியம். அதுதான் பகவான் இங்கே விவரித்து கொண்டு வருகிறார். ஆச்சாரியரும் அதை தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். 19வது பாடலுக்கான அவதாரிக்கை முகவுரை 94வது பக்கம். இங்கே இதில் சுந்தராஜ சர்மாவில் 38வது பக்கம், 38வது பக்கத்தில் ஸ்லோகம் இருக்குது, அதுக்கு மேலே முகவுரை இருக்குது. முகவுரை படிக்கிற அவதாரிக்கை திரும்ப சொல்லலாம். சோகமோகாதி சம்சார காரண நிவர்த்தியர்த்தம் கீதா சாஸ்திரம் ந பிரவர்த்தகம் இதி ஏதஸ்ய அர்த்தஸ்ய சாட்சிபூதே ருச்சௌ ஆனிநாய பகவான் யத் து மன்யசே யுத்தே பீஷ்மாதயः மயா ஹன்யந்தே அகம் ஏவ தேஷாம் ஹந்தா இதி ஏஷா புத்திஹி மிருஷா ஏவ தே கதம். சோக மோகாதி சம்சார காரண நிவர்த்தியர்த்தம் கீதா சாஸ்திரம். சோகம் மோகம், சோகத்துக்கு காரணமான மோகம், சோகம் மோகம், அஜ்ஞானமும் அஜ்ஞான காரியமான சோகம், அவைகளை நிவர்த்தி செய்வது. அதனால் சம்சாரத்திற்கு காரணம் சோகமோகம். அவைகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் பகவான் கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி இருக்கின்றார். மனதில் தோன்றுகின்ற சம்சாரத்திற்கு நாம் அனுபவிக்கின்ற இந்த பிறப்பு இறப்பு, அதற்கு நடுவில் அனுபவிக்கக்கூடிய சகலவிதமான இன்பத் துன்பங்கள், அதற்கு தான் சம்சாரம்னு பேர். அதற்கு காரணமாக இருக்கிறது மனதில் ஏற்படுகின்ற சோக மோகம். அவா வெகுளி மயக்கம் என்று திருக்குறளை பார்த்தோமே, அவா வெகுளி மயக்கம்ங்கிறதா சோக மோகம்னு வேறு விதமாக சொன்னாக்கா. இவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் கீதா சாஸ்திரம். ந பிரவர்த்தகம், இதை செய் அதை செய்யன்னு அதை செய்ய தூண்டுவது அல்ல, செயல்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடியவற்றை விளக்குவது தான் தாத்பரியம், செய்ய தூண்டுவது அல்ல. ஏன்னா செயல்படுறதுங்கிறது இயல்பாகவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. செயல்படாமல் யாருனாலையும் இருக்க முடியாது. ஏதோ ஒன்று நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம், உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதனால் செயலை செய்யணும் ஒருத்தனை சொல்ல வேண்டியது இல்லை, அதை எப்படி செய்யணும் என்பதை தான் சொல்லணும். எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதற்கப்புறம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, ரெண்டுமே. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அப்புறம் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது என்பதை சொல்லணும் என்பது தான் தாத்பரியம். ஏன்னா செயலில் பிரவர்த்தியானது இயல்பாகவே இருக்கின்றது. அதனால் ந பிரவர்த்தகம், பிரவர்த்தித்தல் அல்ல, பிரவர்த்தியை தூண்டுதல் அல்ல. இது ஏதஸ்ய அர்த்தஸ்ய என்ற இந்த அர்த்தத்தினுடைய சாட்சிபூதம். அதற்கு பகவான் சொன்ன கருத்துக்கு சாட்சியாக வேத பிரமாணத்தை எடுத்து காமிக்கிறார். ரிச்சவ் ஆனிநாய பகவான் ஒரு ரிக்கை எடுத்து கொடுக்கிறார். கட்டோபனிஷத்தில் இருக்கக்கூடிய 2 மந்திரங்களை தான் சொன்ன கருத்துக்கு ஆதாரமாக பகவான் எடுத்து காட்டுகின்றார், எடுத்து உபதேசிக்கின்றார். யத் து மன்யசே யுத்தே, யுத்தத்தில் என்னால் யுத்தே பீஷ்மாதயः மயா ஹன்யந்தே அகம் ஏவ தேஷாம் ஹந்தா. இனி என்ன நினைக்கிறாய்?
உன்னால் என்ன எத்து தூ மன்யசென நீ உன்னால் என்ன நினைக்கப்படுகிறதோ அது தவறு, அது இது ஏஷா புத்திகி மிருஷா ஏவ. மிருஷானா பொய், தவறான அறிவு, தவறான அறிவு. இல்லை, இந்த புத்தியானது தவறானது, இந்த உன்னுடைய அறிவானது தவறானது. நீ என்ன நினைக்கிறாயோ அந்த அறிவானது தவறானது. எந்த அறிவு? யுத்தே பீஷ்மாதயக மயா ஹன்யந்தே. யுத்தத்தில் பீஷ்மர் முதலானவர்கள் என்னால் கொல்லப்படுகிறார்கள். அகம் ஏவ தேஷாம் ஹந்தா. நானே அவர்களை கொல்பவன், நான் அவர்களை கொல்பவன், இவர்கள் என்னால் கொல்லப்படுகிறார்கள் என்று எதை நீ நினைக்கிறாயோ அந்த அறிவு தவறான அறிவு. எப்படி? அதுக்கு தான் ஸ்லோகம். அதனால் அது ஏன் தவறான அறிவுங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் வருது. இதற்கான ஸ்லோகத்தை படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். யயேனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. யயேனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இதற்கான பதார்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி சுந்தராஜ சர்மாவுடைய முகவுரை. ஆத்மா அகர்த்தா. கீதா சாஸ்திரமானது சோக மோகம் முதலான சம்சார காரணங்களை போக்குவதற்கு பயன்படுவது அல்லது அவற்றுள் புகும்படி செய்வது அன்று என்ற இவ்விஷயத்திற்கு சாட்சிகளாய் உள்ள 2 ருக்குகளை பகவான் கட்டோபனிஷத்தினின்றும் எடுத்தாளலானார். யுத்தத்திலே பீஷ்மாதியர்கள் என்னால் கொல்லப்படுகிறார்கள், நான் அவர்களை கொல்பவன் என்று நீ நினைக்கிற இந்த புத்தி தவறே. எப்படி? யயேனம் யக ஏனம் ஹந்தாரம் வேத்தி. வேத்தினா அறிகிறானோ. என்ன அறிகிறான்? யார் அறிகிறான்? யார்? எவனோ ஒருவன், எந்த ஜீவன் யாராக இருந்தாலும் எவனொருவன் ஏனம் ஹந்தாரம் இவனைனா எவனை? சென்ற ஸ்லோகங்களில் இதுவரைக்கும் பேசி வரப்பட்ட ஆத்மாவை. அதனால் இவனைங்கிறதுக்கு ஆத்மாவை ஏனம்னு இருக்குது, ப்ரோனவுனாக இருக்குது. அதுக்கான நவுன் என்னது? சென்ற ஸ்லோகத்தில் எந்த ஆத்மாவை பற்றி சொன்னாரோ அந்த ஆத்மாவை. அவ்யயம், நித்தியம் என்று எந்த ஆத்மா சொல்லப்பட்டதோ, சத்வஸ்து என்று எந்த ஆத்மா சொல்லப்பட்டதோ அந்த ஆத்மாவை ஹந்தாரம் வேத்தி கொல்லுகிறவனாக அறிகிறானோ. நான் கொல்பவன் அப்படின்னு சொல்கிற போல நான் இவர்களை கொல்கிறேன் அப்படித்தானே அவன் நினச்சான். அகம் ஏவ தேஷாம் ஹந்தானா. நான் இவர்களை கொல்பவன், நான் இவர்களை கொல்லுகிறேன் என்றும். அப்புறம் யக ஏனம் ஹதம் மன்யதே. எவன் இவனை கொல்லப்பட்டவனாக, எவனை? ஆத்மாவை கொல்லப்பட்டவனாக அறிகிறானோ அவ்வாறே நான் கொல்பவன், இவர்கள் என்னால் கொல்லப்படுபவர்கள் என்று சொல்கிற பொழுது உண்மையிலேயே இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். கொல்பவனுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா தான், கொல்லப்படுபவனுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆத்மாதான். அப்போ ஆத்மாவை கொள்கிறது, அதான் வாஸ்தவமாக இருக்கிற பொருள் அதுதான்னாக்கா அதுதான் சொல்ல முடியும். அதனால் ஆத்மாவை கொல்லுகிறதுனா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஆத்மா அகர்த்தா, அது கொள்ளுதல்ங்கிற கர்மாவை அது செய்வது இல்லை. அப்புறம் அது கொல்லப்படவும் முடியாதது. அது அது நித்தியம்னு சொல்லியாச்சு, நித்தியம்னு சொல்லி இருக்குது. அதனால் அதுக்கு அழிவென்பது இல்லை, அதை யாருனாலையும் கொல்ல முடியாது. அப்புறம் அது கொல்லுதல் என்ற கிரியாவுக்கு காரணமாகவும் இல்லை, அப்படி இருக்க முடியாது. அதில் சென்ற பாடலில் தெளிவுபடுத்திட்டார். ஈஸ்வரனாலும் முடியாதுன்னு. ஈஸ்வரனாலும் அது முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் ஆத்மாவாகத்தான் இருக்கிறான். தன்னைத்தானே ஒருவன் கொன்று கொள்ளுதல் என்பது இயலாது, சாத்தியம் இல்லை. அதனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த 2 பேரும் இப்படி யார் நினைக்கிறார்களோ, தௌ உபௌ ந விஜானீதஹ,
இவ்வாறு நினைக்கக்கூடிய இருவரும் உண்மையை அறியாதவர்களே. வாஸ்தவத்தை, இந்த சத்வஸ்துவை, ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்களே. அயம் ந ஹந்தி ந ஹன்யதே. இவன், இந்த ஆத்மா கொல்லுகிறவனும் இல்லை, கொல்லப்படுகிறவனும் இல்லை. கொல்லுதல்ங்கிற கிரியாவை செய்பவனும் இல்லை, அல்லது கொல்லப்படுவதற்கு விஷயமாதல் என்பதும் அங்கு இல்லை. அதனால் இரும்புனால் செய்யப்பட்ட ஒரு கத்தி, அப்புறம் இரும்புனால் செய்யப்பட்ட ஒரு கேடயத்தை கொல்லுகிறதுனா எப்படி? இதுவும் அதே தான், அதுவும் அதே தான். அந்த கத்தி கேடயம்ங்கிற ஒரு வடிவம் வேணால் இருக்கலாம். இது இந்த பக்கம் ஒரு ரோபோ சண்டை போடுது இல்லை, சினிமாவிலலாம் இங்கிலீஷ் சினிமாலாம் பார்த்தாக்கா இது ஒரு மிஷின் இன்னொரு மிஷினோட சண்டை போடுதுனாக்கா, இந்த மிஷின் எந்த மெட்டீரியலால் ஆனதோ அந்த மிஷினும் அதே மெட்டீரியலால் தான் ஆனது. அப்போ இது அதை வெட்டுகிறது, கொல்லுகிறதுனா என்ன பண்ண முடியும்? அதனுடைய வடிவத்தை சிதைக்க முடியும். வாஸ்தவமாக மூலப்பொருளை அழித்து விட முடியாது. இது மாதிரி எல்லா சரீரத்திலும் மூலப்பொருளாக இருக்கிறது ஒரே ஆத்மா, அது அழிவற்றது. அதனால் அதை கொல்லுதல் என்பதும் இல்லை, கொல்லப்படுதல் என்பதும் இல்லை. அது எப்பொழுதும் அப்படியே இருக்கின்றது. அப்போ கொல்லுதல் கொல்லப்படுதல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பெயரில் வெளியே நடக்கக்கூடிய ஒரு விகாரம். அந்த வடிவத்தை மாற்றி வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ புறத்தோற்றமாக இருக்கக்கூடிய வடிவத்தை நம்ம மாற்றலாமே ஒழிய வாஸ்தவமாக இருக்கிறத ஒன்றும் செய்ய முடியாது. அதான் விவரிக்க போகிறார் ஆச்சாரியர். இதை பாஷ்யம் பார்க்கலாம். யயேனம் பிரகிருதம் தேகினம் வேத்தி ஜானாதி கந்தாரம் கணனக்ரியாயாः கர்த்தாரம் யஹ ச ஏனம் அன்யஹ மன்யதே ஹதம் தேக ஹனனேன ஹதஹ அகம் இதி ஹனனக்ரியாயாः கர்மபூதம். ஏனம், ஏனம்னா பிரகிருத்தம் தேகினம். தேகி அப்படின்னு சென்ற ஸ்லோகத்தில் ஆத்மாவுக்கு தேகி, தேகத்தை உடையது எதுவோ அது தேகி. இங்கே தேகத்தை உடையது எது? ஆத்மா தான். அதனால் அந்த சென்ற பாடலில் இருந்த அந்த வார்த்தை அப்படியே கொடுக்குறார், தேகினம். அதனால் பிரகிருத்தம்னா இப்போ பேச்சில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய விவாதத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவை பற்றி தேகத்தை உடைய தேகி, தேகத்தை பற்றியும் தேகத்தை உடைய தேகியை பற்றியும் தான் நம்ம விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்மளுடைய விசாரத்தில் விஷயமாக இருக்கக்கூடிய தேகியை, ஆத்மாவை வேத்தி, வேத்தினா என்ன அர்த்தம்? ஜானாதி, ஜானாதி அறிகிறார். என்ன? கந்தாரம், கந்தாரம்ங்கிறதுக்கு கணன கிரியாயாக கர்த்தாரம், கணன கிரியையை செய்பவன், அவனுக்கு கந்தான்னு பேர். கொல்லுதல் என்ற செயலை செய்பவனுக்கு கொல்பவன்னு பேர். அவ்வளோதானே. தொழிற்பெயர்னா என்னது? அந்த தொழிலை எவன் செய்கிறானோ அவனுக்கு அந்த தொழிலை வைத்து கொண்டே பெயர் கொடுக்குறோம். தமிழில் அப்படித்தானே. ஒரு வாகனத்தை ஓட்டுகிறார்னா ஓட்டுநர்னா, ஓட்டுறதுனால ஓட்டுநர். நடத்துகிறார்னா நடத்துனர் அப்படின்னு பேர். நடக்கிறான்னா நடத்தல்ங்கிற செயலை செய்பவன் நடப்பவன். அதான் நடப்பவன் அப்படின்னு சொல்கிறோம். நிற்பவன், அங்கே நிற்பவனை கூப்பிடு அப்படின்னு என்ன அர்த்தம்? பேர் என்னன்னு தெரியாது. ஒரு 4 பேர் உட்காந்துருக்கிறா, ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கிற பொழுது அந்த நிற்றல்ங்கிற கிரியையை வைத்து கொண்டு அங்கே நிற்பவன் என்று சொல்லுகிறோம். அந்த மாதிரி கணனக்கிரியாயாக கர்த்தாரம், அவனுக்கு கந்தான்னு பேர். அதனால் கந்தாரம்னா கொல்பவனை, கணனக்கிரியை கொல்லுதல்ங்கிற செயலை செய்பவனை. அதே மாதிரி யக ச ஏனம் அந்யக, இன்னொரு ஆள் அவன் என்ன நினைக்கிறான்? மன்யதே ஹதம் தேக ஹனனேன ஹதஹ அகம் இதி. இந்த தேகம் கொல்வதால் தான் நான் கொல்பவன் என்று ஹனன கிரியாயாக கர்மபூதம். தேகம் கொல்லப்படுகின்ற பொழுது, அதனால் தேக ஹனனேன தேகம் கொல்லப்படுகின்ற பொழுது, தேகத்தினுடைய கொல்லப்படுதலை ஹதஹ அகம் இதி ஹனன கிரியாயாக கர்மபூதம், அந்த கொல்லுதல்ங்கிற செயலுக்கு கர்மாவாக நான் இருக்கிறேன், நான் கொல்லப்படுகிறேன்னா.
நான் கொள்பவன் நினைக்கிறது கர்த்தா, நான் கொல்லப்படுபவன் அப்படின்னு நினைக்கிறது கர்மபூதம். கர்மபூதம் கர்மாவா கொல்லப்படுங்கிற தொழிலுக்கு எதன் மேலே அந்த தொழில் நடக்குதோ அது கர்மான்னு பேர். அதனால் ஒருவன் கொள்பவன் நான் கொள்பவன் நினைக்கிறான், கொல்லப்படுபவன் நான் கொல்லப்படுபவன்னு நினைக்கிறான். ஏமாற்றுபவன் ஏமாற்றப்படுபவன், அதானே? ஏமாற்றுபவன் ஏமாற்றப்படுபவன் ஒருத்தன் இருக்கிறான்னு. அதனால் வாக்கு கொடுப்பவர் அவரோட வாக்கு அளிப்பவர் அவர் தான். வாக்கு கொடுப்பவர் ஏமாற்றுபவர், வாக்களிப்பு நம்ம எலெக்ஷன் வாக்களிப்பவர் யாருன்னா ஏமாற்றப்படுபவர். இதெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டேன்னா இதெல்லாம் செய்பவன்னா அப்போ வாக்கை கொடுக்கிறவன். முதல்ல அவன் ஒரு வாக்கை கொடுத்து இவனுடைய வாக்கை வாங்குகிறான். வாங்கிட்டு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது அப்புறம். அதனால் அவ்வளோ அது கர்மபூதம். இப்படி இது அதனால் இது விளக்கம் கொடுக்குறார். இந்த கர்த்தா ஹந்தா ஹதம் அப்படிங்கிற ரெண்டுக்கும் விளக்கம். அதனால் ஹந்தானாக்கா கொல்பவன், ஹதம் அப்படின்னாக்கா கொல்லப்படுபவன். எவன் இப்பொழுது வர்ணனம் செய்யப்பட்ட தேகியை கொலை செய்தவனாக அறிகிறானோ அவ்வாறே மற்றவன் தேகத்தை அழிப்பதால் நான் கொல்லப்பட்டவனாக ஆகிறேன் என்று நினைக்கிறானோ கணன கிரியைக்கு கொல்லப்படும் செயல் கர்மாவாகிறது. இங்கே முடிச்சுருவோம், சின்ன பாஷ்யம் தானே. தௌ உபௌ அந்த இருவரும், இப்படி நினைக்கக்கூடிய இருவரும். ந விஜானீதக, ந விஜானீதகன்னு அர்த்தம் ந ஞானவந்தக. விஜானீதகங்கிறதுக்கு ஞானவந்தக, ஞாத்தவந்தக, ஞாத்தவந்தக. விஜானீதகன ஞாத்தவந்தக, அறிவை உடையவர்கள். ந ஞாத்தவந்தகன அறிவு இல்லாதவர்கள், அறிவை அடையாதவர்கள். அதனால் அவிவேகேன ஆத்மானம் அகம் பிரத்யய விஷயம். எதனால் அறிவில்லாதவர்கள்னா அறியாதவர்கள்னா அவிவேகேன விவேகத்தினால், அவிவேகத்தினால் விவேகம் இன்மையினால் அவர்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆத்மானம் அகம் பிரத்யய விஷயம். அவர்கள் எதை அறியாதவர்கள்னா அகம் பிரத்யய விஷயமான ஆத்மாவை அவிவேகத்தினால் அவ்விருவரும் அறிந்தவர்கள் அல்லர். அதனால் ஆத்மான என்னது? அகங்கிற பிரத்யயத்திற்கு எது விஷயமாக இருக்கோ அது ஆத்மா. அதனால் அகம் பிரத்யய விஷயம் ஆத்மானம். அகம் பிரத்யயத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அவர்கள் இருவரும் அறியவில்லை. ஏன்னா ஆத்மா எந்த செயலையும் செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனுக்கு விஷயமாவதும் இல்லை, செயலுக்கு விஷயமாவதும் இல்லை. செயலை செய்வதுங்கிற கிரியாவும் அதனிடத்தில் இல்லை, செயலுக்கு விஷயமாதல் அப்படிங்கிறதும் அதனிடத்தில் இல்லை. அகம் பிரத்யய விஷயங்கிறார். நான் என்று நாம் சொல்வதற்கிற பிரத்யம்னா எண்ணம்னு அர்த்தம். நான் என்ற எண்ணத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடிய ஆத்மா. இல்லை நம்ம நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நான்னு சொல்கிற பொழுது அது ஆதாரமான ஆத்மாவைத்தான் குறிக்குது. ஆனால் நான்கிறத நம்ம ஆத்மா நினைத்து கொண்டு சொல்கிறது இல்லை, நான்கிறத உடம்பு மேலே வச்சு சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே நான்கிறது ஆத்மாதான். அதனால் அந்த நகையை எடு அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலேயே அந்த நகைங்கிறது எதை குறிக்குது? தங்கத்தை தான் குறிக்குது. தங்கத்தை விட்டுட்டு நகையை மட்டும் எடுக்க முடியுமா? நம்ம விவகாரத்தில் நகை, தோடு, வளையல் இப்படி வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இந்த நகை இங்கே பயன்படுத்தக்கூடியது இப்படி போடணும்னு வெறும் நகைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் உண்மையிலேயே நகைங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தை தான் குறிக்கின்றது. அதனால் நான் என்று நம்ம சொல்கிற பொழுது நான் இருக்கிறேன்கிறது ஆத்மாவை குறிக்குது. ஆனால் அதற்கப்புறம் நான் இன்னவாக இருக்கிறேன்னு சரீரத்தை மையமாக வைத்து கொண்டு நான் சரீரமாக இருக்கிறேன், மனதாக இருக்கிறேன் நினைக்கிறோம். அதெல்லாம் அறியாமை. அறியாதவர்கள்தான்
அப்படி சொல்கிறார்கள். விளக்கம் கொடுக்கிறார். ஹந்தா அகம் ஹதக அஸ்மி அகம் இது தேக கணனேன. படிக்கலாம், இன்னும் படிக்கல. சரி. தௌ உபௌ ந விஜானீதஹ ந ஞாதவந்தஹ. சரி. ந ஞாதவந்தௌ அவிவேகேன ஆத்மானம் அகம் பிரத்யய விஷயம் கந்தா அகம் ஹதஹ அஸ்மி அகம் இதி தேக கணனேன ஆத்மானம் யௌ விஜானீதஹ தௌ ஆத்மஸ்வரூப அனபிஜ்ஞௌ இத்யர்த்தः. அகம் கந்தா அகம் ஹதஹ அஸ்மி, நான் கொல்பவனாக இருக்கிறேன், நான் கொல்லப்படுபவனாக இருக்கிறேன் என்று உடலினுடைய கொல்லப்படுதலை ஆத்மாவினுடையதாக யார் நினைக்கிறார்களோ அவர்கள் இருவரும் அறியாதவர்கள். நான் கொல்கிறவன், நான் கொல்லப்பட்டவன் என்று தேகத்தை கொல்லுதலினால் உண்டாவதை ஆத்மாவினுடையதாக எவர்கள் அறிகிறார்களோ அவர்கள் ஆத்மஸ்வரூபத்தை அறியாதவர்களாகின்றனர். அடுத்த வரி. யஸ்மாத் ந அயம் ஆத்மா ஹந்தி ந ஹனனக்ரியாயாஹ கர்த்தா பவதி ந ஹன்யதே ந ச கர்ம பவதி இத்யர்த்தः. அவிக்ரியத்வாத். ஏன்னா ரெண்டு பேருமே அறியாதவர்கள்னு சொல்லிட்டீங்க. ஏன் அறியாதவர்கள்னு சொன்னோம்? ஏனெனில் இந்த ஆத்மாவானது கொல்வதும் இல்லை. ஆத்மா ந ஹந்தி, ஆத்மா கொல்வதும் இல்லை. ஹனனக்ரியாயாக கர்த்தா பவதி, கொல்லுதல்ங்கிற செயலுக்கு கர்த்தாவாக ஆத்மா இருப்பது இல்லை. ந ஹன்யதே நச்ச கர்ம பவதி, அது கொல்லுதல்ங்கிறதுக்கு விஷயமாக இருப்பதும் இல்லை. ஏனெனில் அவிக்கிரியத்வாத், அதான் ஹேத்து, அது அவிக்கிரியமாக இருக்கின்ற காரணத்தினால், மாறுபாடுகள் அற்றதாக இருக்கின்ற காரணத்தினால். என்ன மாறுபாடுங்கிறது அடுத்த பாட்டில் வருது. அதனால் ஆத்மாவிடத்தில் எவ்விதமான விகாரமும் ஏற்படுவது இல்லை, மாறுபடுவது இல்லை. மாறுபடுதல் அப்படின்னா ஒரு கிரியா அப்படின்னாலே மாறுபாடு தான். அதனால் அது கர்த்தாவாக இருந்து மாறுபாடு அடைவதும் இல்லை, கர்மாவாக இருந்து மாறுபாடு அடைவதும் இல்லை. அது எப்பொழுதும் அவிக்கிரியமாக இருக்கின்றது. சுந்தராஜ சர்மாவோடது பொழிப்புரையிலிருந்து பார்க்கலாம். எவன் இதனை கொல்வதாக அறிகிறானோ, எவன் இதனை கொல்லப்படுவதாக அறிகிறானோ அவ்விருவரும் சரியாக அறிபவர் ஆகார். ரெண்டு பேருமே உண்மையை அறிந்தவர்கள் ஆகார். அப்படின்னா தவறான அறிவை உடையவர்கள். ஏனெனில் இவை கொல்வதும் இல்லை, இது கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இது இதனைங்கிறது ஆத்மா, ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. எவன் இப்பொழுது பேசி வருகின்ற இத்தேகியை கொலை தொழிலை செய்வதாக அறிகின்றானோ, வேறு எவன் இதனை சரீரம் கொல்லப்படுவதால் நான் கொல்லப்பட்டவன் என் கொலை தொழிலுக்கு செய்யப்படு பொருளாக என்று கொலை தொழிலுக்கு செய்யப்படு பொருளாக கருதுகின்றானோ அவ்விருவரும் அவிவேகத்தால் ஆத்மாவை உணராதவர். நிறைய அச்சுப்பிழை இருக்குது, திருத்திங்க. ஆமாம், அவ்விவேகம்னு இருக்குது, அவிவேகம் அடிச்சிருங்க. அதுக்கு மேலே என்கிறது என்ற, நான் கொல்லப்படுபவன் என்ற எண் மட்டும் இருக்குது. என்ற கொலை தொழிலுக்கு
இச்சு இருக்கணும், இரு இருக்குது. கொலைத்தொழிலுக்கு செய்யப்படு பொருளாக கருதுகின்றானோ அவ்விருவரும். அவ்விவேகம்ங்கிறது அவிவேகம். அவிவேகம் அவிவேகத்தால் ஆத்மாவை உணராதவர் அவ்விருவரும். உடலை கொல்லுதலால் நான் கொல்பவன், நான் கொல்லப்படுகிறவன் என்று நினைத்து ஆத்மாவை நான் என்னும் எண்ணத்திற்கு எட்டுவதாக அறிகிற அவர்கள் ஆத்மா இன்னதென்பதை ஆராய்ந்து அறியாதவர்கள் என்க. ஆத்மாவினுடைய சொரூபத்தை அறியாதவர்கள் அவர்கள். ஏனெனில் இந்த ஆத்மா அவிகாரி ஆதலின் கொலை தொழிலுக்கு கர்த்தாவும் ஆகாது, செய்யப்படு பொருளும் ஆகாது என்றபடி. அதனால் கர்மாங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை செய்யப்படு பொருள். கர்த்தானா செய்பவன், கர்ம என்பது செய்யப்படு பொருள். முதல் வேற்றுமையில் வர்றது கர்த்தா, இரண்டாம் வேற்றுமையில் வர்றது செய்யப்படு பொருள். பிரதமா விபக்தி கர்த்தா, துத்தியா விபக்தி கர்மா. அதானே யார் கொள்கிறான், யாரை கொள்கிறான்னா. யாருங்கிற கேள்விக்கு விடையாக எது வருதோ அது கர்த்தா. அப்புறம் எதை அப்படிங்கிற கேள்விக்கு எது விடையாக வருதோ அது கர்மா. அல்ல, யாருங்கிற கேள்விக்கு விடையாக வர்றது பிரதமா விபக்தியில் முதல் வேற்றுமையில் இருக்கணும். எதைங்கிற கேள்விக்கு விடையாக வர்றது இரண்டாம் வேற்றுமையில் இருக்கணும், துத்தியா விபக்தியில் இருக்கணும். அது செய்யப்படு பொருள். யாரை எதைன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு விடை அதுதான். அப்புறம் எதனால்னு கேட்டால் அது திருத்தியா விபக்தி. அந்த கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. எதனால் கொள்கிறான்னு கேட்டாக்க கத்தியால் கொள்ளுகிறான், வாளால் கொள்கிறான்னு வரும். அது திருத்தியா விபக்தி. இங்கே முதல் இரண்டு விபக்திக்கு விஷயமாகிறது இல்லை. எந்த விபக்திக்குமே விஷயமாகிறது இல்லை, ஆத்மா என்பது தான். அதனால் கர்த்தாவும் அல்ல, அது செய்பவனும் அல்ல, செய்யப்படு பொருளும் ஆகாது. ஏனெனில் ஆத்மா நிர்விகாரி. அதான் ஹேத்து. ஏன் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா ஒரே வார்த்தை, ஆத்மா அவிகாரி. அவிகாரி அல்லது நிர்விகாரி. ஆத்மா நிர்விகாரி என்பது எப்படி என்பது அதே கட்டோபனிஷத்து அடுத்த மந்திரத்திலேயே சொல்லுது. அதையும் இங்கே எடுத்து கொடுத்திருக்கிறார். இப்படி 19வது பாடலுடைய பொருள் நிறைவு பெறுது. ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. கொல்வதாகவோ கொல்லப்படுவதாகவோ, ஒரு செயலை செய்வதாகவோ, செயலின் பயனை அனுபவிப்பதாகவோ. அதனால் இந்த கொல்லுதல்ங்கிறத விட்டுட்டு சாமான்யமாக நம்ம எடுத்துக்கொண்டால் ஆத்மா ஒரு செயலை செய்பவனாகவோ அல்லது செய்யப்படுவதாகவோ இல்லை என்பதுதான். அடுத்த ஸ்லோகம், அதற்கான அவதாரிக்கை ஒரே வரிதான். கதம் அவிக்ரியः ஆத்மா இதி द्वितीयः மந்திரः. எவ்வாறு ஆத்மா கிரியை அற்றது, அவிக்கிரியான கிரியை அற்றதாக இருக்கிறது என்பதை இரண்டாவது மந்திரம் காண்பிக்கின்றது. ஆத்மா நிர்விகாரி என்பது எப்படி, இரண்டாவது மந்திரம் விடை கூறுகிறது. இரண்டாவது மந்திரம்னா கட்டோபனிஷத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மந்திரம். அங்கே இரண்டாவது மந்திரம். இந்த முதல் மந்திரமும் கட்டோபனிஷத் பார்த்துட்டீங்க, நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே அங்கே இருக்கிறதா அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார். 20வது பாடல். ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வான பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வான பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே.
இதற்கான அர்த்தத்தை விளக்கத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி முடிச்சுக்கலாம் இதோட. ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.